இடஒதுக்கீட்டை 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெற்றுத் தந்தவர் கலைஞர். தயவு செய்து மறந்துடாதீங்க. கலைஞர் இல்லை என்று சொன்னால் ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாரு, இல்லாட்டி எந்த அரசியல் கட்சி மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நோட்டாவுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாரு. யாருக்கு வாக்களித்து இருந்தாலும் கூடிய நேரத்தில் கூட பல மாநிலத்து முதலமைச்சர்கள் பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பேசினாரு, மாசம் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் போட முடியுமா, ஏதாச்சும் ஒரு திட்டத்துல பயனடைஞ்சிருப்பாரு. மனைவி ஏதாச்சும் ஒரு திட்டத்துல பயனடைஞ்சிருப்பாரு. அரசு பள்ளியில சேர்த்திருக்காங்களே, அந்த மாணவர்களுடைய தலைவராக அவர் யோசிக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் முடிவு செய்தார், ரேஷன் கடைக்கு 2000 ரூபாய் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அந்த பணத்தை எடுத்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்காக செலவு செய்தால் அந்த மாணவர்கள் மிகச்சிறப்பாக தங்களுடைய கல்வியை கற்றுப்பார். ஒரு செயல்வீரன் தான் எங்க அண்ணன் லோகநாதன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்க வரும்போது அவர் இல்லை என்ற வருத்தம் எனக்கெல்லாம் அதிகமா இன்னும் சொல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யல. நீங்க மொத்தம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 கோடியே 16 லட்சம் பேர், 2 கோடியே 16 லட்சம் பேர் நம்ம ரேஷன் கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லா கன்னியாகுமரி கும்மிடிப்பூண்டி வரைக்கும், இங்க பொள்ளாச்சியிலிருந்து நம்ம திருவட்டூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 16 லட்சம் பேர் முதல்ல ஆரம்பிக்க சொல்ல. இப்போ ஏறக்குறைய இன்னொரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 2 கோடி 20 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் தம்பி அவனை கம்முடு புடிச்சோட போட்டே கம்முடு அவனை கம்முடு சொல்ல இல்லை அவனை போக சொல்லுங்கிறது. ஆக பார்த்தீங்கன்னா 2 கோடியே 16 லட்சம் பேர்ல அந்த 1 கோடியே 16 லட்சம் பேருக்கு நம்ம உரிமை தொகை வாங்கியிருக்கிறோம். இதுல அந்த 1 கோடி 60 லட்சம் பேர் பண்ணவங்களுக்கு வரல, மீதி பேர் 16 லட்சம் போக மீதி தரல. ஏன்டா வரலன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் அசசி அவங்க வீட்டில் மத்திய அரசு மாநில அரசு ஊரிலாம் இருப்பாங்க, அதனால வரல. கொஞ்சம் கம்ப்யூட்டர் சொல்லு, அவங்க பின்னாடி இருக்கவங்கள பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் கம்ப்யூட்டர் முடிச்சிடலாம், சீக்கிரம் முடியும். நீங்கள் பேசுறீங்க, நாங்கள் பேசிக்கினே இருப்போம். நீங்கள் கம்ப்யூட்டர் தான் நாங்கள் பேசி முடிச்சிடுவோம். கொஞ்சம் நேரம் கம்ப்யூட்டர் அவன் தொண்ணு அந்த மாதிரி புலிசாரி போட்டவங்களை உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போக சொல்லுங்க. பாவம் அவங்க என்னத்துக்கு புலிசாரி அந்த உங்களுக்கு பச்சை சாரி பின்னாடி இருக்கவங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. அந்த அம்மாவை உங்களை தான் சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க, இல்லை போக சொல்லுங்க. பாவம் அந்த அம்மா பாவம் என்னது 5000 ரூபா கூட்டுறவு கடன் ரத்துண்டார், தங்க கடன் ரத்துனார். பண்ணாரா இல்லையா? பண்ணார். எப்படி கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் 7000 கோடியே விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் ரத்துனார். வந்தவொடனே ரத்து பண்ணார். டிவி தருவனார், வீட்டுக்கு வீடு கொடுத்தாரா இல்லையா? வாங்கணுமா இல்லையா? எங்க சத்தத்தை போட வாங்கணும்னு சொல்லுங்களா? வாங்கணும்னு சொல்லுங்களா? அப்படியே வாங்கணும்னு சொல்லுங்க. அப்படி ஆக எல்லாரும் வாங்கணும். டிவி நானும் வாங்கினேன், அது வேறு விஷயம். ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிவி வீட்டை வாங்காத வீடே கிடையாது. நம்ம பெண்கள் மட்டும் பயணிச்சது 740 கோடி வரை பயணிச்சிருக்கிறீங்க. 740 கோடி வரை பயணிச்சிருக்கிறீங்க. இதன் மூலம் அரசுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளவுனாக்கா 7500 கோடி அரசுக்கு வருமானம் வந்திருக்கும். ஆனா அந்த அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை இழந்தார். அது ஒரு இழப்பா கருதல, சுகமான சுகையா மாண்பு தமிழக முதல்வர் கருதி கொண்டிருக்கின்றார். அனைத்தும் இலவச பஸ். இப்ப என் பிள்ளைய கொஞ்சம்னா அது ஆனந்தம், அது என் பேர பிள்ளைய கொஞ்சம்னா பேரானந்தம், பரமானந்தம். அத மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தொப்புள் கூட உறவுகள் பயணிக்கின்ற போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொன்னவர் தான் நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். ராஜாஜி முதலமைச்சர் இருந்தப்ப என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சமுதாயத்தை சேர்ந்த ஜனங்க மட்டும்தான் படிக்கணும். இப்ப எப்படி குலக்கொல்லி தொழிலை மோடி கொண்டாடுறாரோ அப்பந்தொழில புள்ள செய்யணும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அப்பந்தொழில் நான் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கேன்னா படிக்க சொல்ல இவர் முடிவெட்டுபவர் அப்படின்னு போட்டு அவர் இதை போட்டிருக்கும். அதுக்கு பக்கத்தில் இவர் தச்சான், மர வேலை செய்பவர், இவர் குயவர், இவன் குயவன், மண்பாண்டம் செய்பவன், இவன் என்னது ஒன்னொரு மண்ணான் துணி இவன் மண்ணான் துணி துவைப்பவன். அது கீழே ஒன்று போட்டிருக்கும். இவர் நல்லவர், இவர் வேதம் ஓதுவார். இவர் அவர் மட்டும் நல்லவரா வேதம் ஓதுறார். அப்ப காஞ்சிபுரத்தில் ஒரு வேதம் ஓதுனார கருவறைகளுக்குள்ள இது இல்ல அவர் ரொம்ப நல்லவர். அவரு ஆக அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க சமுதாயத்தை மட்டும் உயர்த்தி கொண்டு வந்தாங்க. அவன் தொழில் அவன் தான் செய்யணும். அவன் பண்ணானா இருந்தா வண்ணன் தொழிலை பண்ணணும், முடிவெட்டவனா முடிவெட்ட தொழிலை பண்ணணும். அவன் தச்ச வேலை செய்தால் தச்ச வேலையை செய்யணும். அவன் அப்பன் செய்த வேலையை செய்யணும்னா ராஜாஜியுடைய மிகப்பெரிய அதுக்காண்டி என்ன பண்ண இருக்கின்ற 6050 பள்ளியும் ஒழிச்சார். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சரா வந்து அதுக்குதான் காமராஜர் போய் கஷ்டப்பட்டு நம்முடைய பெரியார் கஷ்டப்பட்டார். நமக்கும் காமராஜருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட நேரடியாக ஒருத்தர் மோதனா கூட பெரியார் ஐயா என்ன சொன்னாரு தெரியுங்களா? குணாலா குல கொழுந்து சென்று வா குடியாத்த வென்றுவான்னு சொல்லி குடியாத்தத்தை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சவர் தான் நம்ம பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும்.
கொள்கை ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் தந்தை பெரியார் அப்ப கொண்டு பெரியார் இவரை கொண்டு உள்ள விட்டார் காமராஜர். ஏன்டா விட்டார்னா இந்த 6050 பள்ளிகளில் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பள்ளி திறக்க வச்ச பெருமை அன்னைக்கு பெரியாரு கொண்டு அதை உருவாக்கி தந்த தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த வரி நமக்கு செலுத்த வேண்டிய வரியை 2000 கோடி இன்னைக்கு மோடி தரல. 100 நாள் வேலை திட்டத்துக்கு 4000 கோடியே தரல. நமக்கு தரக்கூடிய ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேல தரல. ஒட்டு மொத்தமா ஆட்டையை போட்டு உட்கார்ந்துருக்காரு மோடி. என்ன சொல்றாரு, உனக்கு 2000 கோடி தரேன், உனக்கு 4000 கோடி தரேன், நீ கையெழுத்து போடு, இந்திய படிக்க வைக்கணும். இப்ப இருக்கிற அரசு பள்ளியில இந்தியும் வந்துடும், நம்ம பிள்ளைங்க இந்தியும் படிக்கணும். இந்தியும் படிச்சாதான் ஒரு இந்தியமும் பெரிய தெய்வீக மொழியா நினைச்சிட்டு இருக்கிறான். தமிழ் எங்க மொழிடா, எங்க மொழி தமிழ் மொழி இருக்கின்ற இலக்கணமும் இலக்கியம் உள்ள மொழி. தமிழ் மொழியை தவிர எந்த மொழியும் உலகத்தில் எதுவுமே கிடையாது. 11 விதமான இலக்கண இலக்கியம் கொண்ட தெய்வீக மொழி நம்ம தமிழ் மொழி. அப்படியாப்பட்ட தமிழ் மொழியை இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உலகங்களை இன்னைக்கு சந்திராயன் அனுப்பிச்சு வச்சான். சந்திராயன் அனுப்பிச்சு வச்ச யாருன்னாக்கா மயில்சாமி அண்ணாதுரை. அவன் ஒரு தமிழன், அரசு பள்ளிக்கூடத்தில் வேப்ப மரத்தடியில் உட்காந்து படிச்சுவேன். அந்த ஆள் அவன் சந்திராயன் 1 அனுப்பிச்சு வச்சாரு. சந்திராயன் 2 அனுப்பிச்சு வச்சவங்க யாருன்னா வினிதான் சொல்லக்கூடிய ஒரு முத்தையன் சொல்லக்கூடிய ஒரு தமிழச்சி. அதே அரசு பள்ளியில் படிச்சவங்க அந்த அம்மா. அதே மாதிரி சந்திராயன் 3 அனுப்பிச்சவர் வீரமுத்து வேலுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அந்த ஒரு தமிழன் மரத்தடியில் படிச்சவர் தான். இன்னும் சொல்ல போனாக்கா இன்னைக்கு நம்ம புக்ரான் வெடிகுண்டை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ராமநாதபுரம் ஸ்கூல்ல ஒரு உழுவுற பள்ளிக்கூடத்தில் மரத்தடியில் உட்காந்து படிச்சவர் அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய அறிவியல் அறிஞர் தான் புக்ரான் வெடிகுண்டை கண்டுபிடிச்சார். உலகமே அது இருந்தது. அப்படிப்பட்ட தமிழ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அரங்கில் இன்னைக்கு தமிழுக்கு தனி மரியாதை மட்டும் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் மறந்து இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்திய பள்ளிகள்ன்றான். அங்க இருந்து உட்காந்துக்கிட்டு நம்ம இந்திய பள்ளிகள் ஏன் அங்க மத்தியில் உட்காந்து நீங்க கரெக்டா ஓட்டு போட்டீங்க, 40க்கு 40 போட்டு நம்மளால ஜெயிக்க வச்சீங்க, அது வேற விஷயம். உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோமா நீங்க, நம்ம வேற விஷயம். நம்ம இன்னைக்கு தமிழ் தளபதின்ற இந்த ஒரு உருவம் இல்லைனாக்கா மோடி நேரம் இன்னைக்கு நம்ம எல்லாம் கரைச்சி வச்சு மணிப்பூர் மாதிரி ஆகியிருப்பாரு எங்க தமிழ்நாட்டையும். ஆக இங்க நமக்கு தரக்கூடிய உரிமை தொகை, நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இலவச பஸ், அந்த பஸ் விடியல் பயணம். அதே மாதிரி பிள்ளை பள்ளிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 to 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சவங்க மேல் படிப்புக்கு பார்த்தீங்கன்னா மாசம் 1000 ரூபா. 3,28,000 பிள்ளைங்க 3 வாங்குதுங்க. ஆண் பிள்ளைகள் வாங்குது. இப்ப எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோம். இந்த பிள்ளைகளுக்கும் தருவாங்க. ஆக இந்த மாதிரி நலத்திட்டங்களை எல்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா வழங்கணும்னாக்கா அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னும் நலத்திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னா நம்ம தளபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமரணும். அடுத்து வர முடியும் அவர் அமர்ந்தாதான் நமக்கெல்லாம் பாதுகாப்பு. இல்லைன்னா இந்த பாவிங்க இந்திய கொண்டாந்து மணிப்பூர் ஆக்கின மாதிரி ஆக்கிடுவாங்க இந்த மோடியும் இந்த அமித்ஷாவும். பாருங்க. போதும்